தெரிஞ்சுக்க போகிறோம். அதுதான் அஷ்யூர் விர்ச்சுவல் மெஷின். என்னடா அது விர்ச்சுவல் மெஷின்னு சொல்கிறானே அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ விர்ச்சுவல் மெஷின் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் யோசிக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது விர்ச்சுவல் மெஷின்னா என்ன அப்படின்னு. பட் கவலைப்படாதீங்க, இன்றைக்கி இந்த காணொளி முடியும் போது உங்களுக்கு இதை பற்றி ஒரு தெளிவான புரிதல் இருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ ஓகே, முதல்ல அஷ்யூர் விர்ச்சுவல் மெஷின் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, ஒரு உதாரணத்தோடு நான் சொல்கிறேன். அஷ்யூர் விர்ச்சுவல் மெஷினா என்ன அப்படின்னு. ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஆனால் அஷ்யூர் விர்ச்சுவல் மெஷினை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஸோ அது இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ நம்ம வீட்டில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது இல்லையா? அதில் ஹார்ட் டிஸ்க் இருக்குது, ரேம், ப்ராசஸர் அப்படின்னு நிறைய பாகங்கள் இருக்குது. அதில் நமக்கு தேவையான சாஃப்ட்வேரை நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணி அதில் பயன்படுத்துகிறோம். கரெக்டாக? ஸோ இப்போ அதே மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கம்ப்யூட்டர், ஒரு சக்தி வாய்ந்த ஒரு